திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 75ஆம் ரகசியம். நாவகாரியமாக்கினேனோ வடுகரை போலே. நமது நாவில் எம்பெருமானது திருநாமமும் மற்றும் நல்வார்த்தைகளுமே பேச்சாக வரவேண்டும். இதுவே நா படைத்த பயனாம். இவையே நாவிற்கு நற்காரியம். மற்றவை யாவும் நாவகாரியமாம். நாவுக்கு அகாரியம் தகாதது. திருக்கோட்டியூரில் வாழும் பெரியோரை பெரியாழ்வார் நாவகாரியம் சொல்லிலாதவர் என்று பெரியாழ்வார் திருமொழியில் கொண்டாடுகிறார். நாவாயில் உண்டே நமோ நாராயணாவென்று ஓவாது உரைக்கும் முறை உண்டே. திருவாய்மொழி 95 என்று பொய்கை முனி திருவாக்கு. நாக்கு வாயில் உள்ளதற்கு பயன் விடாமல் நமோ நாராயணா என்ற திருமந்திரத்தை கூறுவதே என்பது கருத்து. தேவதாந்திரங்களை வாயாலும் சொல்லலாகாது. 72ஆம் வார்த்தை காண்க. காடிச்சால் மூலை என்கிறார் திரிபுர தேவியார். ஈசான்ய மூலை என்பது நாவகாரியம். வடுக நம்பி எம்பெருமானாரின் சிஷ்யர் 11ஆம் வார்த்தை காண்க. இவர் சுவாமியை அல்லாது வேறு தெய்வம் அறியாதவர். நம்பெருமாள் ஒரு சமயம் திருவீதியில் புறப்பாடு கண்டருளிய போது இவர் ஆச்சாரியாருக்கு பாலமுது காய்ச்சி கொண்டிருந்தார். பெருமாளை சேவிக்க போனால் பால் பொங்கி வழிந்து மனமும் ருசியும் கெடும் என்று பெருமாளை சேவிக்கவும் இவர் போகவில்லையாம். இவர் காதருகே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருமந்திரத்தை உச்சரிக்க இவர் நாவகாரியம் என்று கூறி கடக்க போனாராம். நாராயணா என்ற சதுரக்ஷரி நாவகாரி, ராமானுஜ என்ற சதுரக்ஷரிதான் நாவிற்கு உகந்தது என்பது இவர் துணிவு. நாராயண நாமத்தை இவர் நாவுக்கு அகாரியமாக ஆக்கிவிட்டார். அப்படி இருந்தது இவருடைய ஆச்சாரிய நிஷ்டை. 75ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.